11ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 3 முக்கோணவியல் பயிற்சி 3.3ல் வினாயன் 3 அதில் சார்புக்கு 5 முக்கோணவியல் சார்புகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கணக்கில் சப்டிவிஷன் 1 cos θ = -1/2 sin θ cos θ tan θ சைனோட தலைகீழி கொசிகன், காசோட தலைகீழி சீக்கன், டேனோட தலைகீழி காட். இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். 1 கொடுத்துட்டாங்க, மீதி இருக்கிற 5 கண்டுபிடிக்கணும். அதோட இன்னொரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க, தீட்டாங்கிறது 3ஆம் கால் பகுதியில் உள்ளது. வரைபடம் வரைகிறோம் அப்படின்னா 4 கால்வட்டம் இருக்கு இல்லையா, 4 கால்வட்டத்தில் முதல் கால்வட்டம், 2வது கால்வட்டம், 3வது கால்வட்டம். இங்கே தான் தீட்டா இருக்கு. ASTC. அப்போ எது மட்டும்தான் ப்ளஸ்ன்னு, டி மட்டும்தான், டேன் மட்டும்தான் ப்ளஸ். சைனு காசு, அப்புறம் சைனோட தலைகீழி காசோட தலைகீழி, இந்த 4மே மைனஸில் தான் வரும். காசோட மதிப்பு மைனஸில் கொடுத்துட்டாங்க, மீதி இருக்கிற நம்ம கண்டுபிடிப்போம். முதல்ல ஒரு வரைபடம். இது தீட்டா. காஸ் தீட்டானா என்ன, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கங்கிறது இது, அடுத்துள்ள பக்கம் 1, கர்ணம் 2. அப்போ இந்த மதிப்பு வேணும். எதிர்பக்கம், தீட்டாவுக்கு எதிர்பக்கம் இருக்கு இல்லையா, அது வேணும். அந்த எதிர்பக்கம் வேணும் அப்படின்னா, எதிர்பக்கம் வேண்டும் அப்படின்னா ரூட் ஆஃப் கர்ணத்தோட ஸ்கொயர். கர்ணங்கிறது என்ன, 2, 2ஓட ஸ்கொயர் மைனஸ் அடுத்துள்ள பக்கத்தோட ஸ்கொயர். 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1, 4 மைனஸ் 1 3ன்னு வரும். ரூட் 3. எது ரூட் 3? எதிர்பக்கம் ரூட் 3. இப்போ எதிர்பக்கம் கண்டுபிடிச்சாச்சு. முக்கோணவியல் சார்புகளை முதல்ல எழுதிடுவோம். எது சைன் தீட்டா காஸ் தீட்டா டேன் தீட்டான்னு இருக்குல்ல, அதெல்லாம் எழுதிடும். சைன் தீட்டானா என்ன, எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் ரூட் 3, கர்ணம் 2. காஸ் தீட்டாங்கிறது கணக்கிலே கொடுத்துருக்காங்க, -1/2 கணக்கில் கொடுத்துட்டாங்க. டேன் தீட்டானா என்னன்னா, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ரூட் 3/1ன்னு வரும். அதை ரூட் 3ன்னு எழுதினா போதும். சரி, சைன் தீட்டாவோட தலைகீழி தான் கொசிகன் தீட்டா. அப்போ இதை தலைகளை மாற்றினோம்னா 2/√3. அப்புறம் காஸ் தீட்டாவில் இருக்கிற தலைகளை மாற்றினோம்னா 1/2ங்கிறது 2/1ன்னு வரும். அதை 2ன்னு எழுதினா போதும். கடைசியாக இருக்கிறது காட் தீட்டா. காட் தீட்டாங்கிறத அதே போல் டேன் தீட்டாவை தலைகளை மாற்றினா ரூட் 3ங்கிறது 1/√3ன்னு வரும். கணக்கில் 3வது கால் பகுதியில் உள்ளது தீட்டா. 3வது கால் பகுதியில் எது மட்டும்தான் ப்ளஸ்ஸு, டேன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு. அதனால் டேன் மதிப்பு எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அதனால் இது ப்ளஸ்ஸு. டேனோட தலைகீழி காட்டு, இதுவும் ப்ளஸ்ஸு. மீதி இருக்கிற 4மே என்னவாக இருக்கும்னா மைனஸில் தான் இருக்கும். மீதி இருக்கிற 4 மதிப்பும் மைனஸில் இருக்கும். சப்டிவிஷன் 1 ஓவர். அடுத்தது சப்டிவிஷன் 5. சீக்கன் தீட்டா = 13/5. தீட்டா 4வது கால்வட்ட பகுதியில் இருக்குது. 4வது கால்வட்டத்தில் காஸ் மட்டும்தான் ப்ளஸ், மீதி எல்லாம் மைனஸ். ஒரு வரைபடம் வரைஞ்சிப்போம். சீக்கன் தீட்டா கொடுத்துருக்காங்க. சீக்கன் தீட்டானா என்னன்னா இங்கே இருக்குது. சீக்கன் தீட்டாங்கிறது 13/5. சீக்கன் தீட்டாவோட தலைகீழி தான் என்னன்னா காஸ் தீட்டா. அதனால் 13/5ங்கிறது என்ன ஆகும்னா 5/13ன்னு வரும். காஸ் தீட்டான்னு என்ன, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் எது, 5. அடுத்துள்ள பக்கம் 5, கர்ணம் 13. நமக்கு தேவை இந்த பக்கம்தான் வேணும், இது தெரியாது. அப்போ இந்த பக்கம், அதாவது எதிர்பக்கம், எதிர்பக்கம் வேணும். எதிர்பக்கம் வேணும்னா என்ன செய்வோம், ரூட் ஆஃப் கர்ணத்தோட ஸ்கொயர் மைனஸ் அடுத்துள்ள பக்கத்தோட ஸ்கொயர். 13 ஸ்கொயர் பண்ணால் 13 × 13 169. 5 ஸ்கொயர் பண்ணால் 5 × 5 25. 169லேருந்து 25 கழிச்சோம்னா மீதி 144ன்னு வரும். 144க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 12. இந்த அளவு என்ன, 12. இப்போ எடுத்து எழுதுங்க எல்லாத்தையும், எல்லா மதிப்பும். சைன் தீட்டானா என்ன, எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்ன, 12/13. இது அப்படியே தலைகளை போட்டோம்னா இது
13/12. காசு தான் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது tan தீட்டாங்கிறது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் 12/5. tan தீட்டாங்கிறது 12/5. காட் தீட்டாங்கிறது தலைகீழ 5/12. அடுத்தது எந்த கால்வட்ட பகுதியில் இருக்கு? 4வது கால்வட்டங்கிறதுனால 4வது கால்வட்டத்தில் எது மட்டும்தான் ப்ளஸ்ஸு? 4வது கால்வட்டத்தில் காசு மட்டும்தான் ப்ளஸ். 4வது கால்வட்டத்தில் காசு மட்டும்தான் ப்ளஸ். அப்போ காசு வர இடம் மட்டும்தான் ப்ளஸில் இருக்கும். காசு ப்ளஸ்ஸு, சீக்கண்ட் ப்ளஸ், மீதி இருக்கிற எல்லாம் என்ன இருக்குன்னா மைனஸில் இருக்கும். அவ்வளோதான். சப்டிவிஷன் 2. காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2/3. தீட்டா வந்து முதல் கால் பகுதியில் உள்ளது. முதல் கால் பகுதிங்கிறது இந்த இடம். இங்கே என்னன்னா ஏன்னா எல்லாமே ப்ளஸ், மைனஸே வராது. நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய 5 மதிப்பும் ப்ளஸில் தான் வரும். ஏற்கனவே காஸ் தீட்டா கொடுத்துட்டாங்க. காஸ் தீட்டானா என்ன? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் 2, கர்ணம் வந்து 3. நமக்கு தேவை இதுதான். எது? எதிர்பக்கம். எதிர்பக்கம் வேணும் அப்படின்னா எதிர்பக்கம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கர்ணத்தோட ஸ்கொயர் மைனஸ் அடுத்துள்ள பக்கத்தோட ஸ்கொயர். ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 9ல் 4 போயிடுச்சுன்னா 5, ரூட் 5. இந்த இடம் எவ்வளோ வருது? ரூட் 5 வருது. இப்போ அந்த 6 மதிப்பில் 5 மதிப்பு எடுத்து எழுதணும். சைன் தீட்டான்னு என்ன? எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்ன? ரூட் 5/3. கொசிகன் தீட்டாங்கிறது இதை தலைகளை மாற்றி எழுதணும். 3/√5. அடுத்தது காஸ் தீட்டாங்கிறது கணக்கிலே கொடுத்துட்டாங்க 2/3. சீக்கன் தீட்டானா இதை தலைகளை 2/3னா 3/2. டேன் தீட்டாங்கிறது என்னன்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் ரூட் 5, அடுத்துள்ள பக்கம் 2. இதை தலைகளை மாற்றினா காட் தீட்டா 2/√5. அவ்வளோதான். சப்டிவிஷன் 3. சைன் தீட்டா வந்து -2/3. தீட்டா வந்து 4வது கால்வட்ட பகுதியில் இருக்குது. 4வது கால்வட்டங்கிறது என்னென்னா இந்த இடம் ASTC. இதில் எது மட்டும்தான் ப்ளஸ்ன்னா காசு மட்டும்தான் ப்ளஸ். காசோட தலைகீழி மட்டும்தான் ப்ளஸ்ஸு, மீதி இருக்கிறது எல்லாமே மைனஸில் வரும். முதல்ல சைன் தீட்டா பார்ப்போம். சைன் தீட்டானா என்ன? எதிர்பக்கம் பை கர்ணம். நமக்கு தேவை அடுத்துள்ள பக்கம் வேணும். அடுத்துள்ள பக்கம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கர்ணத்தோட ஸ்கொயர் மைனஸ் எதிர்பக்கத்தோட ஸ்கொயர். கர்ணத்தோட ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4, 9ல் 4 போயிடுச்சுன்னா 5, அதாவது ரூட் 5. எது ரூட் 5? அடுத்துள்ள பக்கங்கிறது ரூட் 5. இப்போ எல்லாத்தையும் எடுத்து எழுதிடும். எது மட்டும்தான் ப்ளஸ்ஸு? காசு மட்டும்தான் ப்ளஸ். அதனால் காசு இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் ப்ளஸ் வரும், மீதி இருக்கிறதெல்லாம் மைனஸ். ரைட். சைன் கணக்கில் கொடுத்துட்டாங்க. காஸ் தீட்டானா என்னென்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் என்ன? ரூட் 5 கர்ணம். டேன் தீட்டாங்கிறது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் 2, அடுத்துள்ள பக்கம் ரூட் 5. இதை அப்படியே தலைகளை மாற்றுவோம். 2/3ங்கிறது 3/2, ரூட் 5/3ங்கிறது 3/√5, 2/√5ங்கிறது ரூட் 5/2. எது மட்டும்தான் ப்ளஸ்ஸு? காசு மட்டும்தான். இது மட்டும்தான் ப்ளஸ், மீதி இருக்கிற எல்லாமே மைனஸ். அவ்வளோதான். சப்டிவிஷன் 4. tan தீட்டா ஈக்குவல் டு -2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம -2/1ன்னு வச்சுப்போம். ஏன்னா வரைபடத்தில் குறிக்கும்போது நமக்கு பை ஒரு நம்பர் இருக்கணும். ஏன்னா தீட்டா அப்படிங்கிறது எதிர்பக்கம் பை கர்ணம், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அப்படி இருக்கணும். இப்போ டேன் தீட்டானா என்ன? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் எவ்வளவு? 2, அடுத்துள்ள பக்கம் 1. சரி, நமக்கு தேவை என்ன வேணும்னா இந்த கர்ணம் தான் வேணும். கர்ணம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரூட் ஆஃப் எதிர்பக்கத்தோட ஸ்கொயர் அடுத்துள்ள பக்கத்தோட ஸ்கொயர்
ரெண்டுத்தையும் கூட்ட வேண்டியதான். 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1, √5. எது √5? கர்ணம் வந்து √5. கர்ணம் தெரிஞ்சிருச்சு. மீதி இருக்கிறத எடுத்து எழுத வேண்டியதான். அதுக்கு முன்னாடி தீட்டா எங்கே இருக்குது? 2வது கால்வட்டத்தில் இருக்குது. தீட்டா வந்து 2வது கால்வட்டம். இந்த இடம் ஏஎஸ். இதில் எது மட்டும்தான் ப்ளஸ்ஸு? சைன் தீட்டா மட்டும்தான் ப்ளஸில் வரும். சைனோட மதிப்பு மட்டும்தான் ப்ளஸில் வரும். அதே போல் சைனோட தலைகீழ் மட்டும் ப்ளஸில் வரும். மீதி இருக்கக்கூடிய 4மே மைனஸில் தான் வரும். சைன் தீட்டான என்ன? எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் 2, கர்ணம் √5. காஸ் தீட்டாங்கிறது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் 1, கர்ணம் வந்து √5. டேன் தீட்டாங்கிறது கணக்கிலே கொடுத்துட்டாங்க. இதை தலைகளை மாற்றுவோம். √5/2. 1/√5ங்கிறது √5/1 அல்லது √5. இங்கே இருக்கிற 2 தலைகளை மாற்றினோம்னா 1/2. எது மட்டும் ப்ளஸ்ஸு? சைனும் கொசிக்கனும் மட்டும்தான். மீதி இருக்கிற இந்த 4மே மைனஸில் தான் இருக்கும். அவ்வளோதான்.